இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிக்கெஸ்ட் ரெசில்மேனியா மேட்சை இப்போ வந்து WWE சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மேட்ச் என்ன மேட்ச், எதற்காக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அந்த மேட்ச்சுக்கு பதிலாக எந்த மேட்ச் வரப்போகுதுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். யார் யார் விளையாட போகிறான்றதையும் தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. இதே போல் இன்ட்ரெஸ்ட்டாக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு லாஸ்ட் முடிஞ்ச ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் ஒருவார். கெவின் ஓவன்ஸ் எனக்கு கழுத்தில் ஏற்பட்டுக்கு பயங்கரமான இன்ஜுரி இருக்குது, அந்த இன்ஜுரிக்கு நான் சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கெவின் ஓவன்ஸ் அந்த இடத்துல இருந்து கிளம்புவார் WWE. அதனால நான் இந்த ரெசில்மேனியாவில் என்னால் கம்பீட் பண்ண முடியாது, என்னால் பங்கேற்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்புவார். ரேண்டி ஆர்டன் வந்தப்போ கூட ரேண்டி ஆர்டனை பார்த்துட்டு கெவின் ஓவன்ஸ் கொஞ்ச நேரத்துலேருந்து கிளம்பிடுவார். ஆனால் வந்து ரேண்டி ஆர்டனுக்கு அட்டாக் பண்ணியிருக்க மாட்டார், கெவின் ஓவன்ஸ் அடிக்க வந்திருக்கே மாட்டார். ரெண்டு பேருமே சைலண்ட்டாக அந்த இடத்துல பார்த்துட்டு கிளம்பியிருப்பாங்க. ரேண்டி ஆர்டனை கூப்பிட்டு நிக்கில் ஆர்டன்ஸ் என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த வருஷம் ரெசில்மேனியா மேட்ச் கிடையாதுன்னு கடுப்பான ரேண்டி ஆர்டன் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே ஆர்கேஓ நிக்கில் ஆர்டன்ஸ்க்கு போடுவார். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ரேண்டி ஆர்டனுக்கு இப்போதைக்கு ரெசில்மேனியா மேட்ச் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு WWE கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் ஆனால் ரேண்டி ஆர்டனுக்குன்னு ஒரு ஆப்பனண்ட்டை கண்டுபிடிக்க போகிறாங்க. அந்த ஆப்பனண்ட் யாராக இருக்க போகுதுன்ற மாதிரி இப்போ டீட்டெயில் கிடச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம கெவின் ஓவன்ஸ் இன்ஜுரியை பார்த்தோம்னா, கெவின் ஓவன்ஸ் இன்ஜுரி ரியல் ஆஃப் ஃபேக்கான்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கெவின் ஓவன்ஸ் இன்ஜுரி உண்மையிலே ரியல் தான். ஏன்னா நம்ம ராயல் ரம்பிளே சொல்லியிருந்தோம் கெவின் ஓவன்ஸுக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கெவின் ஓவன்ஸை மீண்டும் வர வச்சு டார்ச்சர் பண்ணி WWE புஷ் கொடுத்து வர வச்சு கெவின் ஓவன்ஸ் எலிமினேஷன் நம்பரில் பங்கேற்க வச்சாங்க. அந்த மேட்ச்லையும் கூட கெவின் ஓவன்ஸ் தன்னோட முடிஞ்ச ஃபுல் எஃபெக்ட்டையும் கொடுத்தாரு. ஆனால் இப்போ கெவின் ஓவன்ஸ்க்கு இன்ஜுரி காரணமாக கெவின் ஓவன்ஸ் சர்ஜரி பண்ணுற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டார். அதனால சர்ஜரி பண்ணுற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால கெவின் ஓவன்ஸை இதுக்கு மேலே புஷ் கொடுக்க முடியாது. அதுக்காக WWE கெவின் ஓவன்ஸை விட்டுட்டாங்க. கெவின் ஓவன்ஸும் சர்ஜரி பண்ணுறதுக்காக போயிட்டாரு. இதுக்கப்புறம் WWEக்கு கெவின் ஓவன்ஸ் வரமாட்டார் இப்போதைக்கு அப்படின்றத தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கெவின் ஓவன்ஸ் வராதனால ரேண்டி ஆர்டன் வர்சஸ் கெவின் ஓவன்ஸ்ன்ற மேட்ச் இப்போ WWE டோட்டலாக கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால ரேண்டி ஆர்டனுக்கு கூட ஆப்பனண்ட்டாக யார் இருக்க போகிறா அப்படின்ற கேள்வி இப்போ நிறையவே வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு ஒரு சில லிஸ்ட் இருக்குது, அதெல்லாம் யார் யாருன்றதை தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் யார் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த லிஸ்ட்டில் கடைசி இடத்துல இருக்கிறது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா சோலோ சிக்காவுக்கு ஏன் வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சோலோ சிக்காவுக்கு ஜேக்கப் ஃபேக்டருக்கு தான் ஃபீடு வரும்னு பார்த்தோம். ஆனால் இப்போ வந்து WWE சேஞ்ச் பண்ணி சோலோ சிக்காவை வந்து தனியாக விட்டுட்டாங்க. சோலோ சிக்காவுக்கு இந்த வாட்டி ரெசில்மேனியாவில் மேட்ச் இல்லை. ஜேக்கப் ஃபேக்டருக்கு பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாவில் US சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு மேட்ச் இல்லாத சோலோ சிக்காவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ரேண்டி ஆர்டனுக்கு இப்போ சேஞ்ச் பண்ணி ஆப்பனண்ட் சேஞ்ச் பண்ணி சும்மா இருக்கிறதுனால ரேண்டி ஆர்டன் ஆப்பனண்ட் சோலோ சிக்கா வரலான்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக யாருக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த இடத்துல யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அலிஸ்டர் பிளாக் WWE ரிட்டன் வரப்போறான்ற ப்ரொமோவை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை அலிஸ்டர் பிளாக் தான் ரெசில்மேனியாவில் ரேண்டி ஆர்டனோட மோத போகிற ரேண்டி ஆர்டனுக்கு ஆப்பனண்ட்டாக இருப்பார்ன்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த ரூமரை நான் முற்றிலுமாக இருக்கிறேன். ஏன்னா ரேண்டி ஆர்டனை இந்த ரெசில்மேனியாவில் தோக்க வச்சா ரேண்டி ஆர்டன் தொடர்ச்சி அதிக பேப்பர் இவ்வளோ தோத்த கணக்கில் வந்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனால இந்த வாட்டி ரேண்டி ஆர்டனை தோக்க வைக்க மாட்டாங்க. அதனால கண்டிப்பாக அலிஸ்டர் பிளாக்கோட மோத விட மாட்டாங்க. அலிஸ்டர் பிளாக்கும் வந்த உடனே அவரு கூட தோக்க வைக்க மாட்டாங்க அவரையும். அதனால அலிஸ்டர் பிளாக்கும் ரேண்டி ஆர்டனுக்கு இந்த வாட்டி மேட்ச் கிடையாது. ரூமர் வருது, அதனால சொல்கிறேன், யாரும் அதை நம்பாதீங்கன்றதுக்காக சொல்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக ஸ்மாக்டவுன் மேனேஜர் நிக்கில் ஆர்டன்ஸ் என்ன ரிசல்ட் பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் NWன்ற கம்பெனியில் வேர்ல்டு சாம்பியனாக இருந்தார். அவரு மீண்டும் ரிசல்ட் பண்ணுறதுக்காக ரேண்டி ஆர்டன் கூட மோதலாம், ரேண்டி ஆர்டன் கூட ரெசில்மேனியா மேட்ச்சில் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஃபைனலாக யாருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த லிஸ்ட்டில் ராவே சேர்ந்த ஒரு ரெஸ்லர் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கெரியன் கிராஷ்க்கும் ரேண்டி ஆர்டனுக்கும் ஒரு மேட்ச் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ ரூமர் போயிட்டு இருக்கு. இந்த லிஸ்ட்டில் கெரியன் கிராஷ் தான் டாப்பஸ்ட்டாக இடத்த பிடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்றது இப்போதைக்கு ரூமரில் போயிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.